நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து நேற்றைய தொடர்ச்சியை தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா? அதற்கு முன்னால் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஓசோவின் தத்துவத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட நேயர்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த ஓசோ மீது அதிகமான ஆர்வம் கொண்ட, தத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்ட அவர்களுக்கு இந்த கதையை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இதோ நேற்றைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வாருங்கள், ஆடியோ புக்குக்குள் செல்லலாமா? இது நடந்த கதை. முல்லா நசுருதீன் கல்லறை தோட்டத்தில் உள்ள அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள மேலாளரிடம், உங்களது கல்லறை தோட்டத்தில்தான் எனது மனைவி புதைக்கப்பட்டாள் என்பதை நான் அறிவேன். ஆனால் என்னால் அவளது கல்லறையை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று கேட்டார். அந்த மேலாளர் பதிவேட்டினை சரிபார்த்து கொண்டே, உங்களது மனைவியின் பெயர் என்ன என்று கேட்டார். உடனே முல்லா, திருமதி முல்லா நசுருதீன் என்றார். உடனே அந்த மேலாளர் மீண்டும் மீண்டும் பதிவேட்டை புரட்டி பார்த்துவிட்டு, இதில் திருமதி முல்லா நசுருதீன் என்று யாரும் இல்லை, ஆனால் முல்லா நசுருதீன் என்று ஒரு பெயர் உள்ளது. இதற்காக நாங்கள் வருந்துகிறோம். இந்த பதிவேட்டில் ஏதோ தவறு நேர்ந்துள்ளது என்றார். அதை கேட்ட நசுருதீன், அதில் எந்த தவறும் இல்லை. முல்லா நசுருதீனின் கல்லறை எங்கு உள்ளது? ஏனெனில் எல்லாமே எனது பெயரில் தான் இருக்கும் என்றார். அவரது மனைவியின் கல்லறையும் கூட அவர் பெயரில்தான். தனதாக்கிக் கொள்ளுதல். ஒவ்வொருவரும் தங்களது காதலியை, நேசிப்பவரை தனக்கே உரியவராக ஆக்கிக்கொள்ள முயற்சிக்கின்றனர். இது ஒருபோதும் காதலாகாது. உண்மையில் ஒருவரை நீங்கள் உங்களுடையவராக்கிக் கொள்ளும்போது நீங்கள் வெறுக்கிறீர்கள், நீங்கள் அழிக்கிறீர்கள், நீங்கள் கொள்கிறீர்கள், நீங்கள் ஒரு கொலைகாரர் ஆகிவிடுகிறீர்கள். காதலில் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். காதலே சுதந்திரமானது தான். காதல் உங்களது நேசத்துக்குரியவரை மேலும் மேலும் சுதந்திரமானவராக ஆகும். காதல் அவர்களுக்கு சிறகுகளை கொடுக்கும். மேலும் காதல் என்பது இந்த பரந்த வானத்தை திறந்துவிடும். அது ஒரு சிறைச்சாலை போன்றோ அல்லது அடைபட்டு கிடக்கும் இடம் போன்றோ ஆகிவிடாது. ஆனால் அப்படிப்பட்ட அன்பை, காதலை நீங்கள் இன்னமும் அறிந்திருக்கவில்லை. ஏனெனில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது தான் அது நிகழும். அத்தகைய அன்பு தன்மை உங்களிடம் விழிப்புணர்வு இருக்கும்போது மட்டுமே வரும். நீங்கள் அறிந்துள்ள நேசமானது பாவ செயல் போன்ற நேசமாகும். ஏனெனில் அது உங்களது தூக்கத்தில் இருந்து வருகிறது. மேலும் இதுவரை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இதுதான் உள்ளது. நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற போதும் கூட நீங்கள் கெடுதல் தான் செய்கிறீர்கள். நல்லது செய்பவர்களை பாருங்கள், அவர்கள் எப்போதுமே கெடுதல் தான் செய்கின்றனர். இந்த உலகிலேயே மிகவும் தீங்கானவர்கள் அவர்கள்தான். சமூக சீர்திருத்தவாதிகள், சமூக புரட்சியாளர்கள், இவர்கள்தான் மிகவும் தீங்கானவர்கள். ஆனால் அவர்கள் செய்கின்ற அந்த தீங்கு எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஏனெனில் அவர்கள் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மற்றவர்களுக்கான சிறைவாசத்தை அவர்கள் உருவாக்குகின்ற வழி அதுதான். நீங்கள் அவர்களை உங்களுக்கு ஏதாவது செய்வதற்கு அனுமதித்தால் அதன் பிறகு நீங்கள் அவர்களின் உடைமை ஆகிவிடுவீர்கள். அவர்கள் முதலில் உங்களது பாதங்களை சுகமாக அமுக்கி விடுவார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் கைகள் உங்களது கழுத்தை நோக்கி நகர்வதை நீங்கள் காணலாம். பாதத்தில் அவர்கள் ஆரம்பித்து உங்களது கழுத்தில் அவர்கள் முடிப்பார்கள். ஏனெனில் அவர்களும் விழிப்புணர்வு அற்றவர்கள்தான். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் ஒரு தந்திரத்தை கற்று வைத்திருக்கிறார்கள். அதாவது, நீங்கள் யாரையாவது உங்களுக்கு சொந்தமானவராக ஆக்க விரும்பினால் அவர்களுக்கு நல்லது செய்யுங்கள் என்பதுதான் அது. இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை அவர்கள் கற்று வைத்திருப்பதும் கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் செய்வது எல்லாம் கெடுதலில் தான் முடியும். ஏனெனில் அவர்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் அது மற்றவர்களை தங்களுடையவராக்கிக் கொள்வதற்கான முயற்சியாக தான் இருக்கும். அது என்ன பெயரில், என்ன வழியில் வந்தாலும் அது ஒரு பாவச் செயல், சமயப்பற்றது. உங்களது தேவாலயங்கள், உங்களது கோவில்கள், உங்களது மசூதிகள், இவைகளெல்லாம் உங்களுக்கு பாவ செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அவைகளெல்லாம் உங்களை தங்களுடையவராக ஆக்கிக்கொள்ளவும் உங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தவும் செய்கிறது. ஒவ்வொரு தேவாலயமும் மதத்திற்கு எதிரானது. ஏனெனில் மதம் என்பது விடுதலையாகும். அதன் பின்னர் இது ஏன் நடக்கிறது? இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார். உங்களுக்கு சிறகுகளை கொடுப்பதற்கு முயற்சிக்கிறார். அதன் பிறகு நிகழ்வது என்ன? இந்த திருச்சபைகள் இடையில் வந்தது எப்படி? இப்படி நடப்பது எதனால் என்றால், இயேசு முற்றிலும் வேறுபட்டதொரு மட்டத்தில் இருக்கிறார். அவர் விழிப்புணர்வு என்னும் மட்டத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் கூறுவதை கேட்பவர்களோ, அவரை பின்பற்றுபவர்களோ தூக்கம் என்னும் நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அதை தவறாக திரித்து கூறுகின்றனர்.
அவர்களின் சொந்த கனவுகளால் அது திரித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மேலும் அவர்கள் எதை உருவாக்கினாலும் அது ஒரு பாவ செயலாக தான் இருக்கப் போகிறது. கிறிஸ்து உங்களுக்கு மதத்தை கொடுக்கிறார், ஆனால் அதன் பிறகு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற மக்களோ அதை ஒரு திருச்சபையாக மாற்றி விடுகிறார்கள். ஒருமுறை சாத்தான், அதாவது பிசாசு, ஒரு மரத்தின் அடியில் சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு அருளாளர் அந்த வழியாக சென்றார். அவர் அந்த சாத்தானை பார்த்து, சாத்தானே, நீ ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீ எங்காவது ஒரு இடத்தில் ஏதாவது தீங்கு செய்து கொண்டிருப்பாய் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது இங்கே இந்த மரத்தின் அடியில் இருந்து கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். சாத்தான் உண்மையிலேயே மிகவும் மனவேதனையுடன் இருந்தார். அவர், இப்போது என்னுடைய வேலையை பாதிரியார்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறேன். சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொண்டு விடலாமா என்று கூட எண்ணுகிறேன். ஏனெனில் இந்த பாதிரியார்கள் என்னை விடவும் இன்னும் நன்றாக அந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று கூறினார். மதகுருக்கள் அந்த அளவுக்கு நன்றாக செய்துவிட்டார்கள். ஏனெனில் அவர்கள் விடுதலையை சிறைவாசமாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் உண்மையை கொள்கைகளாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் விழிப்புணர்வு என்னும் நிலையில் இருக்க வேண்டியவற்றையெல்லாம் தூக்கம் என்னும் நிலைக்கு மாற்றிவிட்டார்கள். எனவே இந்த தூக்கம் என்பது சரியாக என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தால் அதன் பின்னர் அந்த நொடி பொழுதே நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்பதாகிவிடும். ஏற்கனவே நீங்கள் தூக்கத்தில் இருந்து விடுபட்டு விழிப்புணர்வு பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். தூக்கம் என்பது என்ன? அது எப்படி நிகழ்கிறது? அதன் இயந்திர நுட்பம் என்ன? அது செயல்படும் விதம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அன்பு நேயர்களே, உங்கள் மனம் எப்போதும் ஒன்று கடந்த காலத்தில் இருக்கும் அல்லது எதிர்காலத்தில் இருக்கும். அதனால் நிகழ்காலத்தில் இருக்க முடியாது. நிகழ்காலத்தில் இருப்பதென்பது மனதை பொறுத்தமட்டில் முற்றிலும் சாத்தியமில்லாதது. நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கும்போது அங்கே மனம் என்பது ஒருபோதும் இருக்காது. ஏனெனில் மனம் என்றாலே எண்ணுதல் என்றுதான் அர்த்தம். நிகழ்காலத்தில் எப்படி உங்களால் எண்ணி பார்க்க முடியும்? நீங்கள் உங்களது கடந்த காலத்தை பற்றி நினைத்து பார்க்கலாம். அது உங்களது நினைவுகளின் ஒரு பகுதியாக ஏற்கனவே ஆகிவிட்டது. எனவே உங்களது மனம் அதனை நினைவுக்கு கொண்டு வர முடியும். அல்லது நீங்கள் எதிர்காலத்தை பற்றி எண்ணி பார்க்கலாம், ஆனால் அது இன்னமும் வரவில்லை. எனவே உங்கள் மனம் அதை பற்றி கனவு காணலாம். எனவே மனம் என்பது 2 காரியங்களை மட்டுமே செய்ய முடியும். ஒன்று, அது கடந்த காலத்திற்குள் நகர்ந்து செல்ல முடியும். அப்படி அது நகர்ந்து செல்வதற்கு போதுமான இடம் உள்ளது. உங்களது கடந்த காலத்தின் பறந்து விரிந்த இடம் உள்ளது. அதில் நீங்கள் நகர்ந்து கொண்டே போகலாம். அல்லது இரண்டாவதாக, உங்கள் மனம் எதிர்காலத்திற்குள் நகர்ந்து செல்ல முடியும். இங்கே மீண்டும் பறந்து விரிந்த இடம் உள்ளது. அதற்கு முடிவே கிடையாது. நீங்கள் கற்பனை செய்து கனவு காணலாம். ஆனால் நிகழ்காலத்தில் மனதால் எப்படி வேலை செய்ய முடியும்? அது நகர்ந்து செல்வதற்கு நிகழ்காலத்தில் எந்த இடமும் கிடையாது. எனவே நிகழ்காலம் என்பது வெறுமனே ஒரு பிரிவினை கோடு, அவ்வளவுதான். அதற்கு இடம் என்பது கிடையாது. அது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பிரிக்கிறது. அது வெறுமனே ஒரு பிரிவினை கோடு மட்டுமே. நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்க முடியும், ஆனால் உங்களால் நினைக்க முடியாது. நினைப்பதற்கு இடம் தேவை, எண்ணங்களுக்கு இடம் தேவை. அவைகளும் பொருட்கள் போன்றவைதான். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எண்ணங்கள் என்பது கண்ணுக்கு தெரியாத பொருட்கள், அவைகளும் பருப்பொருட்கள் தான். எண்ணங்கள் ஆன்மீகம் ஆகாது. ஏனெனில் ஆன்மீகம் எனும் பரிமாணம் எண்ணங்கள் என்பவை இல்லாமல் இருக்கும்போது மட்டுமே ஆரம்பமாகிறது. எண்ணங்களும் பருப்பொருட்கள் தான், மிகவும் சூட்சமமானவை. மேலும் எந்த ஒரு பருப்பொருளுக்கும் அது இருப்பதற்கு இடம் தேவை. நிகழ்காலத்திலும் கூட நீங்கள் எதையாவது நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி நினைக்க ஆரம்பித்த அந்த நொடி பொழுதே அது ஏற்கனவே கடந்த காலம் ஆகிவிட்டது. நீங்கள் சூரியன் உதிப்பதை பார்க்கிறீர்கள். நீங்கள் அதை பார்த்தவுடன் என்ன அழகானதொரு சூரிய உதயம் என்று கூறுகிறீர்கள். அப்போது அது ஏற்கனவே கடந்த காலம் ஆகிவிட்டது. சூரியன் உதிக்கும் போது அங்கே என்ன அழகாக இதிக்கிறது என்று கூறுவதற்கு கூட போதுமான இடம் அங்கு இருக்காது. ஏனெனில் என்ன அழகு என்கின்ற இந்த 2 வார்த்தைகளை உதிக்கும் போது அந்த அனுபவம் ஏற்கனவே கடந்த கால அனுபவமாக ஆகிவிடுகிறது. உங்களது மனம் ஏற்கனவே அதை உங்களது நினைவிலிருந்து அறிந்து கொள்கிறது. ஆனால் சூரியன் உதிக்கின்ற அந்த சரியான நேரத்தில், சூரியன் எழுகின்ற அந்த சரியான நேரத்தில் உங்களால் எப்படி சிந்திக்க முடியும்? உங்களால் என்ன சிந்திக்க முடியும்? நீங்கள் அந்த உதய சூரியனோடு ஒன்றி இருக்கலாம். ஆனால் அப்போது உங்களால் எதையும் நினைக்க முடியாது. உங்களுக்கு போதுமான இடம் இருக்கும், ஆனால் எண்ணங்களுக்கு போதுமான இடம் இருக்காது. தோட்டத்தில் ஒரு அழகான பூ இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து ஒரு அழகான ரோஜா என்று கூறுகிறீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் அந்த ரோஜாவோடு இல்லை. இந்த நொடிப்பொழுதில் அதோடு இல்லை. அது ஏற்கனவே உங்களது நினைவாக ஆகிவிட்டது. அங்கே அந்த மலரும் இங்கே நீங்களும் இருக்கும்போது, இருவரும் ஒன்றுக்கொன்று நிகழ்காலத்தில் இருக்கும்போது உங்களால் எப்படி சிந்திக்க முடியும்? நீங்கள் என்ன சிந்திக்க முடியும்? அப்போது சிந்திப்பது எப்படி சாத்தியப்படும்? அங்கே அதற்கு தேவையான இடம் இருக்காது.
அங்குள்ள இடம் மிகவும் குறுகலானது. இன்னும் உண்மையை சொல்லப்போனால் அங்கே இடம் என்பதே இருக்காது. மேலும் நீங்களும் அந்த மலரும் கூட இரண்டு பொருளாக இருக்கக்கூட முடியாது. ஏனெனில் அந்த நொடி பொழுதில் அந்த இரண்டிற்கும் போதுமான இடம் இருக்காது. அப்போது ஒன்று மட்டுமே இருக்க முடியும். எனவேதான் நீங்கள் உங்களுக்குள் ஆழ்ந்ததொரு நிலையில் இருக்கும்போது நீங்களே அந்த மலராகவும் அந்த மலரே நீங்களாகவும் ஆகிவிடுவீர்கள். உங்களுக்குள் எந்தவிதமான எண்ணங்களும் இல்லாத போது மலர் என்பது யார்? அந்த மலரை பார்ப்பவர் யார்? பார்ப்பவரே பார்க்கின்ற பொருளாக ஆகிவிடுகிறார். திடீரென எல்லைகள் தொலைந்து போகின்றன. திடீரென நீங்கள் ஊடுருவி சென்று விடுகிறீர்கள். நீங்கள் அந்த மலருக்குள் ஊடுருவி சென்று விட்டீர்கள். அந்த மலர் உங்களுக்குள் ஊடுருவி சென்று விட்டது. அப்போது நீங்கள் இருவர் அல்ல, இருப்பது ஒன்றுதான். ஆனால் நீங்கள் ஏதாவது சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு நீங்கள் மீண்டும் இரண்டாக ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் சிந்திக்கும் போது இருமை என்பது எங்குள்ளது? அந்த மலரோடு நீங்கள் எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கும்போது அது ஒரு உரையாடல். அது இரு உரையாடல் அல்ல, ஒரு உரையாடல். அதே போன்று நீங்கள் உங்களது காதலியுடன் இருக்கும்போது அது ஒரு உரையாடல், அது இரு உரையாடல் அல்ல. ஏனெனில் அங்கு இருவர் என்பது இல்லை. உங்களது காதலியின் அருகில் உட்கார்ந்து கொண்டு உங்களது காதலியின் கைகளை பிடித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் வெறுமனே இருக்கிறீர்கள். நீங்கள் அப்போது கழிந்து போன நாட்களை பற்றி எண்ணுவதில்லை. வருகின்ற எதிர்காலத்தை பற்றியும் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். அப்போது நீங்கள் இங்கேயே இந்த நொடி பொழுதிலேயே இருப்பது என்பது மிகவும் அழகான ஒன்று. மேலும் அது மிகவும் அடர்த்தி நிறைந்தது. எனவே எந்த ஒரு எண்ணத்தினாலும் அந்த அடர்த்தியை ஊடுருவி செல்ல முடியாது. மேலும் அந்த வாசல் குறுகியது. நிகழ்காலத்தின் வாசல் மிகவும் குறுகியது. அதில் இருவர் கூட நுழைய முடியாது. ஒருவர் மட்டுமே முடியும். நிகழ்காலத்தில் சிந்திப்பது என்பது சாத்தியப்படாது. கனவு காண்பது சாத்தியப்படாது. ஏனெனில் கனவு காண்பது என்பது படங்களின் உருவில் சிந்திப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இரண்டுமே பொருட்கள்தான். எனவே நிகழ்காலத்தில் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் முதலாக ஆன்மீகத்தில் இருக்கிறீர்கள். அப்போது ஒரு புதிய பரிமாணம் திறக்கிறது. அந்த பரிமாணம்தான் விழிப்புணர்வு. நீங்கள் அந்த பரிமாணத்தை அறிந்து கொண்டில்லாததால் விட்டர்ஸ் நீங்கள் தூக்கத்தில் இருப்பதாகவும் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும் கூறுகிறார். விழிப்புணர்வு என்பது இப்போது இருக்கின்ற இந்த நொடி பொழுதில் கடந்த காலத்திற்கும் செல்லாமல் எதிர்காலத்திற்கும் செல்லாமல் அந்த அளவுக்கு முழுமையாக இருப்பதாகும். அப்போது எல்லா மன அசைவுகளும் நின்று போய்விடும். அன்பு நேர்களே, மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மீண்டும் நாளையும் சந்திக்கலாம். ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை கேட்க காத்துக்கொண்டே இருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி அன்பு நேய சொந்தங்களே.